Hello friends, welcome to PMIS Academy. Today நாம் பார்க்க போகிற முக்கியமான டாபிக்ஸ் டிசீஸ். ஓகே, ரீசெண்டாக the meningococcal bacterial infections மெகலயா அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்படி மெகலயா அப்படிங்கிற இடத்துல இந்த மெனிங்கோகாக்கல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் 2 அக்னிவீர் சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்க. ஸோ இது ஒரு நியூஸ். அப்போது இந்த மாதிரி ஒரு சோல்ஜர்ஸ் இப்படி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரிலிம்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் நம்ம எப்படி படிக்கணும்? அப்போ இந்த பாக்டீரியாஸ் என்ன மாதிரி ஒரு விஷயத்த பண்ணக்கூடியதாக இருக்குது, இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, இது நம்ம க்யூர் பண்ண முடியுமா, க்யூர் பண்ண முடியும் அப்படின்னா என்ன மாதிரி நம்ம மெடிகேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஏதாவது ரெக்கக்னைஸ் பண்ண அஃபிஷியல் மெடிசன்ஸ் எதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ மெனிங்கோகாக்கல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இப்போ அசாம் ரெஜிமெண்டல் சென்டர் ஆஃப் ஷில்லாங் அப்படிங்கிற இடத்துல இப்போ சொல்லியிருக்காங்க. Meghalaya issued the high-level health advisory following the death of 2 Agniveer trainees due to suspected meningococcal bacterial infection at the Assam Regimental Center in Shillong. ஸோ இந்த மேகாலயா இடத்துல என்ன ஆகுதுன்னா 2 அக்னிவீர் பீப்புள் இதனால் இன்ஃபெக்ட் ஆகி இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுடைய நியூஸ். நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிலிம்ஸோட பாஸ்பெக்டில் இது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிசீஸ் இஸ் சிவியர் ரேபிட்லி ப்ரோக்ரஸிங் இன்ஃபெக்ஷன் காஸ்ட் பை பாக்டீரியம் நெசிரியா மெனிஜெனிட்டிஸ். சம்டைம்ஸ் ஒரு டிசீஸ் அப்படிங்கிறது பாக்டீரியல் டிசீஸா இல்லை ப்ரோட்டோசோவா இல்லை வைரஸா, இந்த மாதிரி ஒரு டைப்ஸ் ஆஃப் டிசீஸ்லாம் கேட்பாங்க. அப்போது இது என்னது, ஒரு பாக்டீரியம் டிசீசஸ். அதோடைய நேம் என்னது, நெசரியா அண்ட் மெனிஜெனிட்டிஸ். ஸோ கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த மெனிஜனோகாக்கல் இன்ஃபெக்ஷன் பிரைமரி லீட்ஸ் டு மெனிஜெனிட்டிஸ் ஆர் மெனிங்கோகாக்கோமியா, லைஃப் த்ரெட்னிங் பிளட் இன்ஃபெக்ஷன்ஸ், செப்சிஸ். இது கிட்டத்தட்ட நம்முடைய பிரைன்ஸையும் நம்முடைய பேக் போன்ஸ் ஸ்பைனல் கார்டை என்ன பண்ணணும்னா பெரிய லெவலில் வேக்கத்துக்கு உட்படுத்தி அது ரொம்ப சிவியரான ஒரு கண்டிஷனில் கொண்டு போயிடும். அது மூலமாக இது ஒரு பெரிய லைஃப் த்ரெட்டிங்கான டிசீஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது டிரான்ஸ்மிஷன். இது டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா வெரி வெரி க்ளோஸ் காண்டாக்டில் இருக்கக்கூடிய பீப்புளிலிருந்து இன்னொரு பீப்புளுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது இதோடைய காண்டாக்ட் லெவல். ஸோ இது நோஸ் அண்ட் த்ரோட் இஸ் அ டிஸ்சார்ஜ் ஃப்ரம் தி இன்ஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ். ஒன்ஸ் இந்த மாதிரி மெனிஜிட்டிஸ்னால ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆகிட்டது அப்படின்னா அப்படி இன்ஃபெக்ட் ஆன அந்த பர்சனுடைய த்ரோட் அண்ட் நோஸ்லேருந்து என்ன ஆகும், ரொம்ப க்ளோஸ் காண்டாக்டில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி ஸ்ப்ரெட் ஆகிற மூலமாக என்ன ஆகும்னா அவங்களும் ஃபர்தராக இந்த மெனிஜிட்டிஸ்னால இன்ஃபெக்ட் ஆவாங்க. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னா இட்ஸ் மோர் காமன் இன்ஃபேன்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான ஏரியா. இப்போ இந்த மாதிரி மெனிஜிட்டிஸ் அப்படிங்கிறது யாரும் ரொம்ப அதிகமாக அட்டாக் பண்ணுது, ஓல்டேஜ் பீப்புளா இல்லை ப்ரெக்னென்ட் உமன்ஸா இல்லை சில்ட்ரன்ஸா இல்லை அடல்ட் பீப்புளா, இந்த மாதிரி முக்கியமான ஏஜ் கேட்டகரிஸ் பீப்புள் இருப்பாங்க. இந்த பீப்புளில் யார் அதிகமாக அட்டாக் பண்ணுதுன்னா இது மோஸ்ட் காமனாக இன்ஃபேன்ட், அது குறிப்பாக அண்டர் 5 சில்ட்ரன்ஸ் அண்ட் டீனேஜர்ஸ் and young adults between 16 to 23 age of category people and people from crowded. ஸோ இது மாதிரி நிறைய செக்யூரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் செக்ஷன் ஆஃப் பீப்புள் அட்டாக் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இன்ஃபேன்ட்ஸ் அண்டர் 5 அண்ட் அடல்ட் பீப்புள் அண்ட் த பீப்புள் இன் க்ரௌட் செட்டிங் லைக் காலேஜ் ட்ரோம்ஸ் அண்ட் மிலிட்ரி பேரக்கல்ஸ். ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஏரியாவில் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ரொம்ப ஈஸியாக அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. தென் ட்ரீட்மெண்ட்ஸ் இஸ் இமீடியட் ட்ரீட்மெண்ட் வித் ஆன்டிபயோட்டிக்ஸ் இஸ் க்ரூஷியல் டு ரெடியூஸ் மார்டாலிட்டி. ஸோ இது நமக்கு ஆன்டிபாடிஸ் வச்சு என்ன பண்ண முடியும், இதை நம்ம ட்ரீட் பண்ண முடியும். அப்படி ட்ரீட் பண்ணுற மூலமாக இந்த டிசீஸுடைய இன்டென்சிட்டியை குறைச்சி மொர்டாலிட்டி லெவலில் இருந்து என்ன பண்ண முடியும், அந்த பர்சன்ஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அஃபிஷியலாக வேர்ல்டில் மென் 5CV அப்படிங்கிற ஒரு வேக்சின்ஸை WHO ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மென் 5CV அப்படிங்கிற இந்த வேக்சின் என்ன பண்ணுறோன்னா இந்த மெனினோகாக்கல் மெனிஜைட்டிஸ்க்கு நம்ம ஆன்டிபாடிஸை யூஸ் பண்ணணும். அப்படி ஆன்டிபாடிஸ் இதுக்கு யூஸ் பண்ணுற என்ன பண்ணுவோம், இது வரக்கூடிய மொர்டாலிட்டி ரேட்டை நம்ம குறைக்க முடியும். இது அதோடைய முக்கியமான திங்ஸ். அப்போ பொதுவாக ஒரு டிசீஸ் அப்படின்னா அதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்களாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிசீஸ். இப்போ இந்த டிசீஸில் நம்ம நோட் பண்ண முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டிசீஸுடைய நேம். இந்த நேம்ங்கிறது வைரஸாக இருக்கலாம், இல்லை பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லை ப்ரோட்டோசோவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. தென் இதோடைய ஸ்ப்ரெட்டிங் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ என்ன மாதிரி லெவலில் ஸ்ப்ரெட் ஆகுது, ஓகே, இது ஒரு ஏர் ட்ராப்லெட்ஸ் ஆர் வாட்டர் ஆர் ஃபுட், ஓகே, ஆர் க்ளோஸ் காண்டாக்ட். ஸோ இந்த மாதிரி வகையில் அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, ஓகே. தென் இதோடைய சிம்டம்ஸ். ஸோ இதோடைய சிம்டம்ஸ் என்ன, ஃபீவர் ஆர் கோல்ட் ஆர் ஹெட்ஏக் ஆர் ஸ்டொமக் பெயின். இந்த மாதிரி என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் சிம்டம்ஸ் இந்த டிசீஸ்னால
சிம்டம்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோடைய மெடிசன்ஸ் அது வேக்சின்ஸா இல்லை டேப்லெட்டா, ஓகே, இந்த மாதிரியால தான் நம்ம டிசீஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். அப்போ நம்ம இந்த ஏரியா நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ மெனிஞ்சைட்டிஸ் அப்படிங்கிறது நேம் என்ன? இட்ஸ் பாக்டீரியம் டிசீஸ். அண்ட் இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? க்ளோஸ் கான்டாக்ட் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் இது என்ன மாதிரி சிம்டம்ஸ் கிரியேட் பண்ணுது? பிரைன் அண்டு நம்முடைய ஸ்பைனல் கார்டோட இன்ஃப்ளமேஷன்ஸ் வீக்கத்தை அதிகப்படுத்துது. தென் இதுக்கு மெடிசின்ஸ் இருக்கா? எஸ், மெடிசின்ஸ் இருக்குது. என்ன வேக்சின்ஸா டேப்லெட்டா? வேக்சின்ஸ். ஸோ வேக்சின் நேம் என்ன? MEN, மென் 5CV அப்படிங்கிறது. இது யார் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கா? WHO ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக என்ன பண்ண முடியும்? இதோடைய மொட்டாலிட்டி ரேட்டை நம்ம குறைக்க முடியும். இது அதோடைய முக்கியமான விஷயங்கள். இப்போது இங்கே வரலாம். இப்போ MCQs நம்ம சால்வ் பண்ணலாம். So meningococcal bacterial infection is primarily caused by which of the following pathogens? So which of the following pathogens is a Neisseria meningitidis? Okay. So Streptococcus pneumoniae அப்படிங்கிறது lungs affect பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான சிவியர் டிசீஸ். ஓகே. அண்ட் இந்த மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது இஸ் TB. இதுவும் என்ன பண்ணும்? நம்ம லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும். இந்த விப்ரோ காலரா பாக்டீரியம் அதுவும் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு வாட்டர் போர்ன் டிசீஸ். வாட்டர் போர்ன் டிசீஸ் இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய டயரியாவை கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது இஸ் ஏர் போர்ன் டிசீஸ். அண்ட் க்ளோஸ் கான்டாக்டாக இருக்கிற மூலமாக என்ன ஆகும்? இது நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியா இஸ் ஆல்சோ ஏர்போர்ன் டிசீஸ். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய லங்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான டிசீஸ். எக்ஸப்ட் இந்த நெசேரியா மெனிஞ்சைட்டிஸ். ஏன்னா இது எது அஃபெக்ட் பண்ணது? நம்மளுடைய பிரெயினையும் அண்ட் ஸ்பைனல் கார்டையும் அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, இதான் அதோடைய முக்கியமான இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இன்ஃப்ளமேஷன்ஸ், ஸ்பைனல் கார்ட் இன்ஃப்ளமேஷன்ஸ். சம்டைம்ஸ் நம்ம டிசீஸை ஸ்டடி பண்ணுற மூலமாக என்ன பண்ண முடியும்? நம்ம அதை கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நம்ம இந்த கொஷின்ஸ் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ த meningococcal bacteria infection primarily caused by which of the following pathogens? இப்போ Streptococcus pneumonia அண்ட் மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், விப்ரோ காலரா, இது மூணுமே பார்த்தீங்கன்னா இதோட இரலவெண்ட்டான ஒரு டிசீஸ். ஏன்னா இதெல்லாம் பாக்டீரியல் டிசீஸ் அண்ட் லங்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய டிசீஸ். அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மோஸ்ட் ரெலவெண்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் என்னமா இருக்குன்னா நெசேரியா அண்ட் மெனிஞ்சைட்டிஸ். ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு கொஸ்டின்ஸ் தெரியலனாலும் ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணி என்ன பண்ண முடியும்? ஆன்சர் ரீச் அவுட் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான ஏரியா. ஸோ நெக்ஸ்ட் which of the following statements about the meningococcal infection is correct? It spread mainly through the contaminated waters. No, it's not contaminated waters, it's close contact, right? So close contact. So it's spread through the mosquito bites. No, it's not spread through mosquito bites. And it's spread through the respiratory droplets or close contact. Yes, of course. So respiratory droplets na என்னது? So nose and throat. ஸோ நம்ம இருமும்போது நம்முடைய மூக்கிலேருந்து வரக்கூடிய துவாரங்கள் வரக்கூடிய ட்ராப்லெட்ஸ்னாலையும் இருமும்போது தொண்டையிலிருந்து வரக்கூடிய ட்ராப்லெட்ஸ் மூலமாக என்ன ஆகுதுன்னா இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. இப்படி இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிற மூலமாக என்ன ஆகுது? ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய அதர் இண்டிவிஜுவலுக்கும் இது ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, இட்ஸ் ஸ்ப்ரெட் ஒன்லி த்ரூ தி கண்டாமினேட்டட் ஃபுட். நோ, இட்ஸ் நாட் த்ரூ தி கண்டாமினேட்டட் ஃபுட், இட்ஸ் க்ளோஸ் கான்டாக்ட், nose and throat. Okay, so option C is a correct answer. Okay, so இப்படி தான் நம்ம meningococcal bacteria அப்படி என்ன பண்ணுறோம்? ப்ரிலிம்ஸரி பாயிண்ட் ஆஃப் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியுது? meningococcal bacteria அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியல் டிசீஸ். இதனுடைய பிரைன் அண்ட் ஸ்பைனல் கார்டு இன்ஃப்ளமேஷன்ஸை அதிகப்படுத்தி இது மூலமாக ஃபர்டிலிட்டி ரேட் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. தென் இது யாரில் அஃபெக்ட் பண்ணும்? அண்டர் 5 இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். Then adult people are affect பண்ணும், especially 16 to 23 age people and very crowded group of area people affect பண்ணும். And another very important things என்ன, இந்த disease நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? Yes, we can control it. என்ன மாதிரி வேக்சின்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்? MEN5CV மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இது WHO ரெகனைஸ் பண்ண வெரி இம்பார்ட்டன்ட் வேக்சின்ஸ். ஓகே, தென்
இது எங்கே ரைஸ் ஆயிருக்குன்னா இதோட இஷ்யூ மேகலாயா அப்படிங்கிற ரீஜனில் ஸ்டேட்டில் ரைஸ் ஆயிருக்கு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரீசெண்டாக இந்த மெனிஜோகாக்கல் அப்படிங்கிற டிசீஸ் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் நியூஸாக வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எங்கே? மேகாலயா அட் ஷில்லாங் அப்படிங்கிற இடத்துல. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ டெய்லியும் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணும்போது வரக்கூடிய டாபிக்ஸ் என்ன பண்ணுங்கள், ப்ரிலிம்ஸரி பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணுங்கள். இந்த டாபிக்ஸில் எது ப்ரிலிம்ஸில் கேட்கலாம், இந்த டாபிக்ஸில் எது மெயின்ஸில் கேட்கலாம் அப்படிங்கிறத செப்பரேட்டாக என்ன பண்ணுங்கள், கிளாரிட்டியோட பிரித்து படிங்க. அப்படி படிக்கும்போது என்ன ஆகும், நமக்கு நிறைய ப்ரிலிம்ஸ் ஏரியாவை கவர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஆல்.